Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு குழம்பு தான். இது உங்களுக்கு ஃபேவரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கருவாட்டு குழம்பு. எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமா நம்ம ரெகுலர் குக்கிங் ஆயிலும் அப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு வெந்தயம் தாளிச்சிடலாம். இப்போ ஒரு 6 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் குக் ஆனதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸு ஆனியன், உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஆனியன் குக் ஆகிறதுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா ஆனியன் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் நம்ம இதில் கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்து ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட பச்சை வாசனை மாறுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நம்பர்ஸ் வந்து கூட்டிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்குறதே இந்த தக்காளி பழம்தான். இது வந்து நல்லா மேஷ்ட் ஆகுற மாதிரி நமக்கு குக்காகி கிடைக்கணும். கொஞ்சம் சால்ட்டு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ண விட்டுருவோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தக்காளி எவ்வளோ குக் ஆகி இருக்குன்னு. ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா மேஷ்ட் ஆகிரும். இப்போது நம்மளோட மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பேஸ்ட்டாக இல்லைன்னா புளி கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கிரேவி வந்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த நேரம் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு செமி கிரேவியாக தான் எடுக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி முள் இல்லாத துண்டு கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். நம்ம குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இதை போட்டு வச்சுருக்கலாம். அப்போ தான் அந்த பீசஸ் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து சால்ட் எதுவும் இன்னும் போடலை, ஏன்னா இது கருவாடானனால நல்ல சால்ட் இருக்கும். நல்லா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ண விடுங்க. குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு சால்ட்டு தேவைன்னா இந்த டைம் நீங்கள் சால்ட்டு பெப்பர் எல்லாமே வந்து போட்டு கொடுங்க. எனக்கு கொஞ்சம் வந்து சால்ட்டு தேவை இருந்துச்சு, நான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா நம்மளோட கருவாட்டு தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு கூட இந்த ஒரு கருவாடு சைட் டிஷ் இருந்தாலே நம்ம லஞ்ச் ஃபினிஷு. ஸோ இந்த ரெசிபி எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்து, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.